ஒரு லிட் ஆசிட் பேட்டரியில் இருந்து முழுமையான எலக்ட்ரோலைட்டுகளை அகற்றி மீண்டும் நிரப்புவது எவ்வாறு என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் பேட்டரி பராமரிப்பின் முக்கியத்துவத்தை விவரிக்க முடியும். எலக்ட்ரோலைட் அளவு மற்றும் சார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை விளக்கலாம் மற்றும் பேட்டரியில் உள்ள எலக்ட்ரோலைட்டை ட்ரைனிங் மற்றும் ரீஃபில்லிங் செய்வதற்கான நிலைகளை படிப்படியாக விவரிக்கலாம். திறமையான மற்றும் பாதுகாப்பான கிடங்கை இயக்குவதில் பேட்டரி பராமரிப்பு ஒரு முக்கிய பகுதியாக நன்கு அறியப்படுகிறது. இருப்பினும் பேட்டரி பராமரிப்புக்கான பொருத்தமான செயல்முறை பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை. நேரத்தை சேமிப்பது, உங்கள் பேட்டரியின் ஆயுளை நீட்டிப்பது மற்றும் உங்கள் உபகரணங்களை பாதுகாப்பது போன்றவற்றில் பராமரிப்பு படிகளைப் போலவே சரியான வரிசையில் பராமரிப்பதும் அவசியம். மேலும் பேட்டரிக்கான பொருத்தமான செயல்முறையை உறுதிப்படுத்துகிறது. உற்பத்தி மற்றும் பாதுகாப்பான பணிச்சூழலை பராமரிப்பதில் பராமரிப்பு ஒரு முக்கிய பகுதியாகும். விளக்கப்படங்கள் மற்றும் பராமரிப்பு அட்டவணைகள் உறுதி செய்வதற்கான ஒரு சிறந்த வழியாகும் பேட்டரிகள் சரியான பராமரிப்பு பெறும். பேட்டரிகளில் உள்ள பொதுவான குறைபாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பிளேட்ஸ்களுக்கு இடையே செப்பரேட்டர் செயலிழப்பதால் ஷார்ட் சர்க்யூட் செல் அல்லது பிளேட்ஸ்களுக்கு கீழே உள்ள ஷெட் பிளேட் மெட்டீரியலின் காரணமாக செல்கள் நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படாத மற்றும் சல்பேட் குறைந்த அல்லது சார்ஜ் இல்லாத நிலை, கொரோஷன் அல்லது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் டெர்மினல்களுக்கு சேதம், கொரோஷன் காரணமாக உடைந்த உள் இணைப்புகள், கொரோஷன் மற்றும் வைப்ரேஷன் காரணமாக உடைந்த பிளேட்ஸ்கள், பேட்டரி கேஸில் சேதம் மற்றும் குறைந்த எலக்ட்ரோலைட் நிலை. எலக்ட்ரோலைட் குவாண்டிட்டி மற்றும் சார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை காண்பீர்கள். சார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்பது ஒரு பேட்டரி சேமிக்கக்கூடிய மொத்த மின்சாரத்தின் அளவு. லித்தியம் பேட்டரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி mAh அல்லது மில்லியம் ஆம்ப் பெர் ஹவர் மதிப்பீட்டில் விவரிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் பார்த்திருக்கலாம் மற்றும் லெட் ஆசிட் பேட்டரியில் விஷயத்தில் இது ஆம்ப் மணி நேரம் ஆகும். இந்த சார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எலக்ட்ரோலைட் அளவு அல்லது ஆக்டிவ் மெட்டீரியல் மற்றும் பிளேட்ஸின் அளவு ஆகியவற்றை பொறுத்தது. எலக்ட்ரோலைட் வாட்டர் மற்றும் சல்பியூரிக் ஆசிட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜை எளிதாக்குவதற்கான சரியான எலக்ட்ரோலைட் அளவை பராமரிப்பது அவசியம். போதுமான எலக்ட்ரோலைட் அளவு பேட்டரியின் செயல்திறனை குறைக்கிறது மற்றும் பேட்டரி சல்பேஷனை ஏற்படுத்துகிறது. லெட் ஆசிட் பேட்டரியில் இருந்து எலக்ட்ரோலைட்டை அகற்றி மீண்டும் நிரப்புவதற்கான செயல்முறை இங்கே வருகிறது. பின்வரும் அனைத்து கருவிகள் மற்றும் உபகரணங்கள் உங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்தவும். ரப்பர் சைபோன், கண்ணாடி குவளை, புனல், நீர்த்த கந்தக அமிலம் மற்றும் லெட் அமில பேட்டரி 12 volts 100 ampere per hour. கையுறைகளை அணியுங்கள். உயர் மட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள பேட்டரியில் இருந்து கண்ணாடி பீக்கருக்கும் கீழ்மட்டத்தில் உள்ள கண்ணாடி பீக்கருக்கும் சிஃபான் எலக்ட்ரோலைட்டை வெளியேற்றுகிறது. காலி செய்த பிறகு எந்த துப்புரவு தேவையும் இருக்கிறதா என்று அனோட்கள் மற்றும் கேத்தோட்களை சரிபார்க்கவும். லைட் கிரேட் எமரி ஷீட்களை பயன்படுத்தவும் மற்றும் எலக்ட்ரோலைட்களை ஸ்க்ரப் செய்யவும். அவற்றை மீண்டும் செருகவும். ஒரு புனலை பயன்படுத்தி மின்முனைகள் முழுமையாக மூழ்கும் வரை நீர்த்த சல்பியூரிக் அமிலத்தை பேட்டரியின் உள்ளே ஊற்றவும். அடர்த்தியை சரிபார்க்கவும். அடர்த்தி அதிகமாக இருந்தால் சரியான குறிப்பிட்ட ஈர்ப்பு விசையை பெற டிஸ்டில்டு வாட்டரை சேர்க்கவும். இறுதியாக உங்கள் கவனிப்புகளை பதிவு செய்யுங்கள். பேட்டரிகளுடன் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களும் முதலில் லிஃப்டிங் மற்றும் ஹேண்ட்லிங் நடைமுறைகளில் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்க. மேலும் பாதுகாப்பான பணிச்சூழலை பராமரிக்க தகுந்த பேட்டரி ஹேண்ட்லிங் நடைமுறைகளை தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டுவது ஒரு நல்ல நடைமுறை ஆகும்.
ஒரு லீட் ஆசிட் பேட்டரியிலிருந்து முழுமையான எலக்ட்ரோலைட்டுகளை அகற்றி நிரப்புதல் என்ற இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் பேட்டரி பராமரிப்பின் முக்கியத்துவத்தை விவரிக்கலாம். எலக்ட்ரோலைட் அளவு மற்றும் சார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை விளக்கவும் மற்றும் பேட்டரியில் எலக்ட்ரோலைட்டை ட்ரைனிங் மற்றும் ரீஃபில்லிங் செய்வதற்கான நிலைகளை படிப்படியாக விவரிக்கவும் முடியும்.